Good morning, viewers. Welcome to JM Bakers Academy யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா திறன் மேம்பாடு. நம்ம எல்லாருமே என்ன படிப்பு படித்திருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு திறமையை வளர்த்துக்கணும். திறன் மேம்பாடு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில், அது எந்த ஸ்கில்லாகணும் இருக்கலாம். அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறது எப்படி? இப்போ ஒரு ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிறது எப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்முடைய அம்மா. நம்முடைய மதர் பார்த்திங்கன்னா, நம்முடைய அம்மாக்கள் நம்ம குழந்தையாக இருக்கிற சமயத்தில் நமக்கு உணவு தயாரிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறப்போ செய்கிறாங்க, காலேஜுக்கு போகிறப்பவும் அவங்க குக் பண்ணுறாங்க. அப்பா ரிட்டையர் ஆனாலும் அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அவங்க செய்கிற டேஸ்ட்டில், ஃபுட்டில், அந்த டேஸ்ட்டில் என்றைக்காவது நீங்கள் ஒரு மாற்றம் பார்த்துருக்கீங்களா? அதே அன்பு, அதே ஒரு கரிசனையோடு, அதே டேஸ்ட்டோடு அவங்க எத்தனையோ வருஷமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த திறமை எப்படி வந்தது? தட் இஸ் பிகாஸ் ஷீ இஸ் பீன் டூயிங் திஸ் ரிப்பீட்டட்லி. அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்தாங்கன்னா நமக்கு காஃபி பவுடர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, சர்க்கரை எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த கிச்சனுங்கிறது அவளுடைய ஒரு டொமைன். ஆகவே நாம் நம்ம என்னதான் படிப்பு இருந்தாலும் நமக்குன்னு சில திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். அந்த திறமைகள் எப்போவுமே நமக்கு ஒரு இன்கம் ஜெனரேட்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்கில் இண்டியா எடுத்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்கில்ஸ் இருக்குது. டிரைவர், மேசன், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், பெயிண்டர், கிராஃப்ட் பேக்கர், தந்தூரி குக்கு தனி, ஸ்வீட் சேவரி மேக்கர் தனி. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கில் இண்டியாவில் எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் சரி, படிப்பு 8th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், 30 நாள் ஒரு பர்சனை ஒரு பர்டிகுலர் துறையில் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா 31வது நாள் அவன் ஒரு சிறந்த ஒரு வில் பி பிகம் அ ஸ்கில்டு பர்சன். அது கிராஃப்ட் பேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஸ்வீட் சேவரி மேக்கராக இருந்தாலும் சரி, ஜாம் ஜல்லி கட்சிப் பண்ணுறவராக இருந்தாலும் சரி. இப்போ டிரைவிங்கே பார்த்தீங்கன்னா 30 நாள் வண்டி ஓட்டினீங்கன்னா 31வது நாள் நீங்கள் லைசன்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க. இதே தான் நம்ம ஸ்கில் இண்டியாவில் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஸோ நம்ம ஜேஎம் பேக்கர்ஸ் அகாடமியில் என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் டூயிங் கிராஃப்ட் பேக்கிங். கிராஃப்ட் அதாவது ஒரு பேக்கரி தொழில் செய்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்லுவோம். அந்த 10 நாள் 15 நாள் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட் பேக்கராக ஒரு பேக்கருக்குள்ளே ஒரு பேக்கரிக்குள்ளே போகலாம். அசிஸ்டண்ட் பேக்கர்னு நம்ம என்னென்னா, உங்களுக்கு மாஸ்டர் ஒரு ரெசிபியை கொடுத்தா உங்களுக்கு படிக்க தெரியும். அது அளவுகள் சொன்னார்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடை போட்டு டேபிளில் வைக்க தெரியும். உங்களுக்கு ஒரு மிக்சிங்கில், சின்ன மிஷினில் மிக்சிங் பண்ண தெரியும், பேக்கிங் பண்ண தெரியும், ஓரளவுக்கு கேக் டெக்கரேஷன் பண்ண தெரியும். இந்த ஒரு திறன் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபா அளவுக்கு ஒரு பேக்கரியில் கண்டிப்பாக சம்பளம் வாங்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து கூட ஒரு சின்ன தொழில் செய்யலாம். இதுக்கு ஸ்கில் இண்டியாவில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி திறன் மேம்பாட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சரி, என்டர்பிரினர்ஸுக்கு தான் சரி இல்லை, இன்றைக்கி எந்தெந்த பேக்கரியில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அனைவருக்குமே இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது. அவங்க இந்த வாரம் இந்த கிராஃப்ட் பேக்கரை 2 வாரமெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. அந்த எக்ஸாமினேஷனுக்கு டைமில் மட்டும் வந்தால் போதும். அப்போது எக்ஸாமினர் அவங்களுக்கு என்ன தொழிலெல்லாம் தெரியுங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு
மார்க் போட்டுட்டு போயிடுவார். ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேஷன் வந்துடும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்கள் பேர் வந்து ஸ்கில் இந்தியா போர்ட்டலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். உலகம் பூரா யார் வேணாலும் உங்களை தேடி சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் நேம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களை வேலைக்கு கூப்பிடலாம். மற்றபடி துபாய் மற்ற மாதிரி யூஏஇ கண்ட்ரீஸ்லலாம் இந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்குது. இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் சுய தொழில் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முத்ரா லோன் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன அளவில் இன்றைக்கி வந்து ஒரு 1,00,000லேருந்து 3,00,000க்குள்ளே ஒரு சின்ன ஹோம் பேக்கிங் உங்களால் செய்ய முடியும். இல்லாத ஒரு பேக்கரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம சேர முடியும். ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கிறதுனால உங்கள் அனைவரையுமே ஒரு தொழில் கற்றுக்க விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் we welcome you to JM Bakers Academy and we will train you hands-on training கொடுத்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு நல்ல பேக்கராக உங்களை நாங்கள் வந்து அனுப்புவோம். வாழ்க்கையில் நீங்கள் வெகு சீக்கிரம் வெற்றி அடைவீர்கள். நன்றி.